வணக்கம். வெல்கம் டு மேத் ஈஸி அகாடமி. ஸோ நம்ம 2022 PGTRBக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த லைனப்ல இன்னைக்கு நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா f of z is nothing. f of z is equal to image of z divided by modulus of z where z not equal to 0 and is equal to 0 where z is equal to 0. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டினியூஸா இல்லையாங்கிறது தான் கொஸ்டின். ஸோ நம்ம ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இசட் நாட் ஈக்குவல் டு ஜீரோல என்னோட ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ கிளியர்லி எஃப் ஆஃப் இசட் நான் எப்படி எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் இசட் இஸ் நத்திங் பட் ஒய் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வேர் எக்ஸ் கமா ஒய் நாட் ஈக்குவல் டு 0,0. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒய்ங்கிறது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஒய்ங்கிறது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுத்தோம்னா அது கண்டினியூஸ் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சிமிலர்லி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். அப்போ எனக்கு என்ன தெரியும்? எஃப் இஸ் கண்டினியூஸ், ஜி இஸ் கண்டினியூஸ்னா எஃப் பை ஜி வந்து எப்போ கண்டினியூஸா இருக்கும்? எஃப் பை ஜி கீழே டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நான் ஜீரோவா இருக்கும்போது எல்லாமே என்னோட எஃப் பை ஜி என்னவா இருக்கும்? எனக்கு கண்டினியூஸா இருக்கும். சரி, அப்போ டினாமினேட்டர்ல எப்போ நான் ஜீரோ வரும்? ஸோ therefore y divided by square root of x square plus y square is continuous if x square plus y square not equal to 0. That is modulus of z not equal to 0. அப்ப modulus of z not equal to 0ல என்னோட ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் தான். அப்ப 0ல மட்டும் தான் நான் செக் பண்ணணும். ஓகேங்களா? அட் a point 0ல மட்டும் தான் நான் என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் செக் பண்ணணும்னா நம்ம என்ன செக் பண்ணுவோம்? லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுவோம். ஸோ லிமிட் எடுங்க. ஸோ லிமிட் z tends to 0, f of z is nothing but limit x comma y tends to 0 comma 0. f of z க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? y divided by square root of x square plus y square. ஓகே, இப்போ 0,0வை எத்தனை டைரக்ஷன்ல என்னால ரீச் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட்லி மெனி வேஸ். இப்போ ரியல் அனாலிசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரியல் நம்பர் சிஸ்டத்துல இப்போ 0ங்கிற பாயிண்ட் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் இப்படி மட்டும் தான் என்னால ரீச் பண்ண முடியும். இதே காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல 0,0வை இன்ஃபைனைட்லி மெனி வேஸ்ல என்னால ரீச் பண்ண முடியும். ஸோ எந்த டைரக்ஷன்ல போனாலும் என்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். சரிங்களா? அப்படி இருந்தா தான் லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கும். ஸோ அதை நான் செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 0,0வை எக்ஸ் ஆக்சிஸ்ல அட்டைன் பண்றேன். ஓகேங்களா? இந்த ஆக்சிஸ்ல நான் 0,0 நோக்கி வரேன். அப்ப இது எப்படி நான் எழுதலாம்? லிமிட் x tends to 0 and y is equal to 0. x axisனா y is equal to 0 தானே. அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது என்னோட f of z என்னவா மாறிடும்? நியூமரேட்டர்ல y க்கு பதிலா 0 போடும்போது 0 அப்படின்னு வந்துடும். அப்ப x axisல 0,0 நான் அட்டைன் பண்ணும்போது என்னோட வேல்யூ என்ன வருது? 0. ஃபங்க்ஷன் வேல்யூ 0 வருது. சிமிலர்லி y axisல அட்டைன் பண்ணும்போது இந்த டைரக்ஷன்ல அட்டைன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா லிமிட் y tends to 0 and x is equal to 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? என்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ y divided by square root of 0 square plus y square வரும். This is nothing but y divided by limit y tends to 0 y divided by modulus of y அப்படின்னு வரும். இதுக்கு பேர் வந்து நம்ம சிக்னம் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சிக்னம் ஃபங்க்ஷன் ரியல் அனாலிசிஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த சிக்னம் ஃபங்க்ஷன் இதோட லிமிட் வந்து எனக்கு என்னன்னா does not exist வரும் at 0ல which is does not exist. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு அட் 0ங்கிற பாயிண்ட்ல இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகல. ஓகேங்களா? அட் 0ங்கிற பாயிண்ட்ல இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஆகல? லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகல. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? 0ல விச் இஸ் நாட் கண்டினியூஸ்ங்கிறதா கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நாட் கண்டினியூஸ் at z equal to 0. ஜெனரலா நாட் கண்டினியூஸ் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஜீரோ z நாட் ஈக்குவல் டு 0னா என்னோட ஃபங்க்ஷன் கண்டினியூஸா தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நாட் கண்டினியூஸ் at z equal to 0 தான் கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆப்ஷன் டி. செகண்ட் ஒன் வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? லூகாஸ் தியரம். அதாவது ஒரு if all the zeros of a polynomial வந்து ஒரு ஹாஃப் பிளேன்ல இருந்துச்சு அப்படின்னா அதோட டெரிவேட்டிவோட எல்லா ஜீரோஸும் அதே ஹாஃப் பிளேன்ல தான் இருக்கு. ஸோ இந்த தியரம் பேர் என்ன? லூகாஸ் தியரம். ஸோ இதுக்கான ஆன்சர் அப்போ ஏ தான். ஆப்ஷன்
A தான் கரெக்டான ஆன்சர். All the zeros of derivative P dash lie the same half plane. So செகண்டுக்கு வந்து ஆப்ஷன் A தான் கரெக்ட். தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா the mapping f of z is equal to sin z is conformal at z. ஓகேங்களா? கன்ஃபார்மல்னா நமக்கு என்ன தெரியும்? ஸோ எந்த பாயிண்ட்ல எனக்கு கன்ஃபார்மல் அப்படின்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்? ஸோ நமக்கு என்ன தெரியும்னா f of z கொடுத்துருக்காங்க, அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செக் பண்ணணும்னா f dash of z எங்கெல்லாம் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கோ, f dash of z எங்கெல்லாம் நாட் ஈக்குவல் டு இருக்கோ at z not, then f of z is conformal at z not. அப்படி நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? எங்கெல்லாம் டெரிவேட்டிவ் எந்தெந்த பாயிண்ட்ல எல்லாம் நான் ஜீரோவா இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் கன்ஃபார்மலா இருக்கும். ஸோ கிவன் இந்த ஃபங்க்ஷன் f of z என்ன கொடுத்துருக்காங்க? f of z வந்து sin z கொடுத்திருக்காங்க. Then what is f dash of z? f dash of zங்கிறது cos z அப்படின்னு. ஓகே, எப்ப cos z வந்து எனக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்மலா இருக்கணும்னா நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? f dash of z வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோங்கிறத தான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஸோ f dash of z ஈக்குவல் டு cos z. ஸோ இது எப்போ நாட் ஈக்குவல் டு ஜீரோ வரும்? ஃபர்ஸ்ட் எப்போ ஜீரோ வரும் ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ cos z எப்போ ஜீரோ வரும்? cos z is equal to 0. ஃபர்ஸ்ட் வேல்யூ இசட்டுக்கு பதிலாக π/2 போடும்போதும் -π/2 போடும்போதும் எனக்கு 0 வரும். ஓகேங்களா? இது ரெண்டும் தெரிஞ்சது. அப்ப -π/2ல இருந்து π ஆட் பண்ணா எனக்கு π/2 வருது. அப்ப இன் ஜெனரலா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா z is equal to π/2 plus nπ. z is equal to π/2 plus nπ, where n is equal to 0 plus or minus 1 plus or minus 2 and so on. இந்த எல்லா வேல்யூக்கும் எனக்கு என்ன வரும்னா cos z 0 வரும். cos z என்ன வரும்? 0 வரும். அப்ப that implies z not equal to இந்த வேல்யூ nπ plus π/2 இருந்துச்சுன்னா that implies cos z not equal to 0. அப்ப z வந்து இந்த வேல்யூ இல்ல அப்படின்னா என்னோட டெரிவேட்டிவ் என்னவா இருக்கு? நான் ஜீரோவா வருது. அப்ப இந்த பாயிண்ட்ஸை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லயும் என்னோட மேப்பிங் என்னவா இருக்கும்னா கன்ஃபார்மலா இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நம்ம இங்க ஒன்றும் இல்லைங்க, நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா nπ plus π/2 சொல்லியிருப்போம். இவங்க π/2 காமனாக வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ வெளியே எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா 2n plus 1 π/2 வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இது சிஆர்இ கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின் தான். ஆன்சர் சி தான் கரெக்ட். ux is equal to vy and uy is equal to minus vx, அதாவது necessary and sufficient condition for differentiability. CR equation சொல்லுவோம். So அடுத்த fifth one, a function f of z is analytic on an arbitrary point set A. ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்னாலே அது ஓப்பன் செட்ல தான் டிஃபைன் பண்ணிருக்கணும். இதை வந்து நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேங்களா? அனாலிட்டிக் ஆன் செட் ஏ. இப்போ அந்த ஏங்கிற செட் ஈவன் க்ளோஸ்டா இருக்கலாம், இல்ல செமி க்ளோஸ்டா இருக்கலாம், என்னவோ வேணா இருக்கலாம். பட் அனாலிட்டிக்னாலே அந்த ஃபங்க்ஷனை கண்டெயின் பண்ண அந்த செட், இப்போ ஏங்கிற செட் இருக்கா, அதை விட ஒரு பெரிய ஓப்பன் செட் என்னால ஃபைன் பண்ண முடியும். இப்போ ஏங்கிறது இட்செல்ஃப் ஓப்பனா இருந்தா பிரச்சனையே கிடையாது. சப்போஸ் ஏங்கிறது ஓப்பனா இல்லை, ஒரு க்ளோஸ்டு செட்டா இருக்கு, அந்த மாதிரினா கண்டிப்பா ஏ கண்டெயின் பண்ண ஒரு ஓப்பன் செட் இருக்கும். அந்த ஓப்பன் செட்லயும் என்னோட ஃபங்க்ஷன் f of z என்னவா இருக்கும்? அனாலிட்டிக்கா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஃபிஃப்த் ப்ராப்ளம்க்கு ஆன்சர் என்னவா இருக்கும்னா ஓப்பன் செட் கண்டெய்னிங் ஏ. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். A function f of z is analytic on an arbitrary point set A if it is restricted to A of a function is analytic in some open set containing A. கொடுத்திருக்க ஏங்கிற செட்டை விட பெரிய ஒரு ஓப்பன் செட் இருக்கும். அந்த ஓப்பன் செட்ல அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கா இருக்கும். ஓகேங்களா? இதுவுமே டைரக்ட் ரிசல்ட் தான். ஸோ ஃபிஃப்த் ப்ராப்ளம்க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். So sixth one என்ன கொடுத்திருக்காங்கன்னா the analytic function f of z corresponding to the harmonic function, அதாவது ரியல் பார்ட் கொடுத்திருக்காங்க, u கொடுத்திருக்காங்க. எனக்கு இதுல ரெண்டு விதமா ப்ராப்ளம் கேட்கலாம். ஓகேங்களா? u கொடுத்து v என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா u கொடுத்துட்டு டைரக்டா ஃபங்க்ஷனே என்னன்னு கேட்கலாம், f of z என்னன்னு கேட்கலாம். ஸோ இங்க f of z தான் கேட்டிருக்காங்க, ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மில்லியன் தாம்சன் மெத்தட் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். u of x, y என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2x plus y cube minus 3x squared. ஸோ அந்த மெத்தட்ல நம்ம என்னென்ன ஃபைன் பண்ணுவோம்? ux ஃபைன் பண்ணுவோம், ux and uy ஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ux என்ன வரும்? ux is equal to 2 minus 6xy. uy என்ன வரும்? 3y minus
3x square. ஓகேங்களா? ux இது வருது and uy வந்து 3y minus 3x square வருது. ஓகே. and நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா we know that f dash of z is nothing but u of x plus I times of v of x அப்படின்னு எனக்கு தெரியும். and v of x வந்து எனக்கு தெரியாது. இங்க u மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. v என்னன்னே நமக்கு என்ன செய்யல கொடுக்கல. அப்ப நமக்கு CR ஈக்குவேஷன் தெரியும். அதை வச்சு v of x ஃபைண்ட் பண்ணணும். ux is equal to vy and uy is equal to minus vx. அப்ப vx க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? minus uy போட்டுக்கலாம். minus uy போட்டுக்கலாம். அப்ப f dash of z எனக்கு என்ன வந்துருச்சு? f dash of z is nothing but ux minus I times of uy. கொடுத்திருக்கிறத சப்ஸ்டிட் பண்ணுங்க. so 2 minus 6xy minus I times of 3y minus 3x square. so ஒண்ணும் இல்ல. இப்ப f of z is nothing but what? integral. ஓகேங்களா? integral of f dash of z dz தான். so அதுல ஒரு சின்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா இங்க x க்கு பதிலா z அப்படினும் y க்கு பதிலா 0 அப்படினும் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? x க்கு பதிலா என்ன பண்ணணும்? x க்கு பதிலா z அப்படினும் y க்கு பதிலா 0 அப்படினும் சப்ஸ்டிட் பண்ணணும். சோ அப்ப இன்டெகிரல் இந்த இடத்துல y க்கு 0 போறப்ப எனக்கு 2 மட்டும் தான் வரும். இங்க y க்கு 0 போறப்ப இது போயிடும். சோ 3 minus into minus plus ஆயிடும் plus I into 3z squared dz. so இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுங்க. what we get? so 2 times of z plus I z cube. ஏன்னா இந்த 3 divided by 3 cancel ஆயிடும் plus some constant. plus some constant. so இது நமக்கு ஆன்சர்ல எங்க இருக்குன்னு பாருங்க. 2z plus I z cube plus some constant. so option A தான். 2z plus I z cube plus some constant. இங்க IC cங்கிறது கான்ஸ்டன்ட்னா ஐங்கிறது கான்ஸ்டன்ட் தான், cங்கிறது கான்ஸ்டன்ட் தான். அப்ப ICங்கிறது எனக்கு கான்ஸ்டன்ட் தான். அப்ப 7th ப்ராப்ளம் சாரி 6th ப்ராப்ளம் வந்து ஆன்சர் A தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஆன்சர் A தான் கரெக்டான ஆன்சர். 7th one. The function e power z, sin z and cos z have essential singularity. ஆக்சுவலா இது எல்லாமே என்னன்னா நான் பாலினாமியல் என்டையர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? நான் பாலினாமியல் என்டையர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஒரு நான் பாலினாமியல் என்டையர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இன்ஃபினிட்டிங்கிறது எனக்கு எப்பயுமே எசென்சியல் சிங்குலாரிட்டியா இருக்கும். இதுவுமே நமக்கு பொன்னுச்சாமி சார் புக் அண்ட் ஆல்ஃபோஸ் ரெண்டுலயுமே கொடுத்திருக்காங்க. டைரக்ட் ரிசல்ட் தான். சோ அப்ப 7th ப்ராப்ளம் வந்து ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். then 8th one. so 8th one, the cross ratio is the image of z1 under the linear transformation which carries. இதுவுமே டைரக்ட் ரிசல்ட் தான். ஓகேங்களா? the z2 z3 z4 வந்து எங்க மேப் ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து 1 0 இன்ஃபினிட்டிக்கு மேப் ஆகும். ஓகேங்களா? 1 0 இன்ஃபினிட்டிக்கு மேப் ஆகும். ஸோ 8th ப்ராப்ளம் வந்து எனக்கு ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். இதுவுமே நிறைய டிஆர்பில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இது கேட்டிருக்காங்க. So the 9th one, if f of z is defined and continuous in a region tau, and if integral gamma f of z dz is equal to 0 for all closed curve gamma in tau, then இது obviously direct question. then f of z is analytic in tau. actually இதுக்கு இந்த தியரம் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மொரேரா தியரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது கேசிஸ் தியரம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் இன் ரீஜனா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை எந்த ஒரு க்ளோஸ்டு கர்வ் வச்சு இன்டெகிரேட் பண்ணாலும் 0 வரும். ஓகேங்களா? சோ எந்த ஒரு க்ளோஸ்டு கர்வ் வச்சு இன்டெகிரேட் பண்ணாலும் 0 வரும். அது கேசிஸ் தியரம். அதோட கான்வர்ஸ் பார்ட் தான் இந்த மொரேரா தியரம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கு. அது அனாலிட்டிக்கா என்னன்னு தெரியாது, பட் கண்டினியூஸா இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை நான் இன்டெகிரேட் பண்றேன் வித் ரெஸ்பெக்ட் டு எனி க்ளோஸ்டு கர்வ். வித் ரெஸ்பெக்ட் டு எனி க்ளோஸ்டு கர்வ் பொறுத்து அந்த ஃபங்க்ஷனை நான் இன்டெகிரேட் பண்ணாலும் எனக்கு இன்டெகிரல் வேல்யூ 0 வருது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா அனாலிட்டிக்கா தான் இருக்கும். கான்வர்ஸ் ஆஃப் கேசிஸ் தியரம். இந்த தியரத்தோட பேர் வந்து மொரேரா தியரம் சொல்லுவாங்க. ஸோ 9th ப்ராப்ளம் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. 10th ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்? ஓகேங்களா? 10th ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா காமாங்கிறது ஏதோ ஒரு க்ளோஸ்டு கர்வ். காமாங்கிறது ஏதோ ஒரு க்ளோஸ்டு கர்வ். எஃப் ஆஃப் z வந்து அனாலிட்டிக். இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம டைரக்டா சால்வ் பண்ண முடியாது, பட் ஆப்ஷன்ல இருந்து நெக்லெக்ட் பண்ணணும். எந்தெந்த ஆப்ஷன் வராதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு நம்ம அதை சால்வ் பண்ணலாம். ஸோ 10th ப்ராப்ளம். ஸோ காமாங்கிறது எனி க்ளோஸ்டு கர்வ். எஃப் ஆஃப் z வந்து அனாலிட்டிக். ஸோ எனக்கு தெரிஞ்ச அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் என்ன எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எஃப் ஆஃப் z வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். இது ஏன் கான்ஸ்டன்ட் எடுக்கிறேன்னா நீங்க இப்படி எடுத்து சில இடங்கள்ல மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த கான்ஸ்டன்ட் எடுக்கிறதுனால நீங்க எந்த மாதிரி தப்பான ஆன்சர் குறிப்பீங்கிறது இதுல பார்ப்போம். இப்போ எஃப் ஆஃப் z கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுவோம்? இன்டெகிரல் ஓவர் காமா
f of zங்கிறது கான்ஸ்டன்ட் c ன்னு வச்சுக்கிறேன் இன்டு கான்ஸ்டன்ட் c பார் ஓகேங்களா கான்ஸ்டன்ட் c பார் இன்டு f dash of z dz கொடுத்துருக்காங்க f dash of z என்ன வரும் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு 0 வரும் அப்ப c bar dot 0 dz which is nothing but 0 அப்ப நீங்க கண்ண மூடிட்டு என்ன பண்ண கூடாதுன்னா ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 இருக்கும் ஃபர்ஸ்ட் இதுலயே 0 இருக்கு அப்ப சரி நம்ம எடுத்துக்கிட்டதுக்கு 0 வருது அப்படின்னு சொல்லி 0வை கிளிக் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா ஸோ இது மூலியமா நீங்க எதை டெலீட் பண்ணலாம் ஆப்ஷன் பி டெலீட் பண்ணலாம் ஆல்வேஸ் 1 வருங்கிறது தப்பு அதை நம்ம டெலீட் பண்ண முடியும் பட் இந்த 0ங்கிறது இமேஜினரி லைன் அதாவது ஒய் ஆக்சிஸ்லயும் இருக்கு ரியல் லைன் எக்ஸ் ஆக்சிஸ்லயும் இருக்கு சரிங்களா அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று சரியா இருந்தாலும் இது 0 அதுக்குள்ளதான் வருது அப்ப 0ங்கிறத நம்ம ஆன்சரா எடுத்துக்க முடியாது ஓகேங்களா மற்றதையும் செக் பண்ணலாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம 0ங்கிறது இருக்கா இல்லையான்னு எடுத்துக்க முடியும் கண்மூடித்தனமா நம்ம எடுத்துடக்கூடாது சார் ரைட் இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் செக் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஓகேங்களா ஸோ லெட் எஃப் ஆஃப் இசட் நான் என்ன எடுத்துக்கிறேன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இசட் எடுத்துக்கிறேன் அண்ட் காமாங்கிறத நான் ஈஸியா எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன எடுத்துக்கிறேன் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 அதாவது யூனிட் சர்க்கிளா நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா அப்போ இன்டெகிரேட் பண்ண என்ன வரும் இன்டெக்ரல் காமா எஃப் ஆஃப் இசட் பார் இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் இசட் 1 வந்துடும் டிஇசட் which is nothing but நமக்கு என்ன தெரியும் இன்டெகிரல் ஓவர் காமா எஃப் ஆஃப் இசட் டிஇசட் நம்ம எப்படி மாற்றுவோம் இன்டெகிரல் ஓவர் இப்போ காமாங்கிறது ஏ டு பியில் ரெண்டு காம்ப்ளெக்ஸ்க்கு மூவ் ஆகுது அப்படின்னா ஸோ நம்ம இதை எப்படி மாற்றுவோம் ஸோ ஏ டு பி எஃப் ஆஃப் காமா ஆஃப் டி இன்ட்டு காமா டேஷ் ஆஃப் டி டிடின்னு மாற்றுவோம் ஸோ அதை தான் இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் இங்கே காமாங்கிறது என்ன இ பவர் ஐ தீட்டா where தீட்டா பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் 0,2π தீட்டாங்கிறது க்ளோஸ் இன்டர்வல் 0,2π இருக்கு சரிங்களா ஸோ அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுங்களேன் இன்டெகிரல் 0 to 2π காமா எங்கிருந்து எங்க வேரி ஆகுது அண்ட் எஃப் ஆஃப் காமா ஆஃப் டி அப்போ இந்த இடத்துல இசட்டுக்கு பதிலாக இ பவர் ஐ தீட்டா போட்டால் இசட் பார் என்ன வரும் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா அடுத்து காமா டேஷ் ஆஃப் டி இங்கே தீட்டா அங்கே டி இருக்கு இங்கே வேரியபிள் தீட்டா இருக்கு ஸோ தீட்டா பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஐ டைம்ஸ் ஆஃப் இ பவர் ஐ தீட்டா டி தீட்டா ஸோ ஐ காமனாக வெளியே எடுத்துக்கிறேன் ஸோ இ பவர் மைனஸ் ஐ தீட்டா டாட் இ பவர் ஐ தீட்டா ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா ரெண்டு கேன்சல் ஆகிட்டு எனக்கு இன்டெகிரல் 0 to 2π டி தீட்டா மட்டும் வரும் ஸோ இதை இன்டெகிரேட் பண்றப்ப 2π ஐ வரும் அப்போ எனக்கு என்ன வருது அப்படின்னா பியூர்லி ரியல் அங்கிற ஆன்சர் வந்து கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன ஆகும் ஏன்னா என்னோட ஆன்சர் வந்து எனக்கு பியூர்லி இமேஜினரியா வந்திருக்கு அப்போ சிங்கிற ஆப்ஷன் எனக்கு கண்டிப்பா வராது ஆப்வியஸ்லி அது 0வும் கிடையாது எனக்கு வந்து 2π ஜீரோவும் கிடையாது அப்ப ஏங்கிறதும் வராது அப்ப பியூர்லி இமேஜினரிங்கிறது தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ இதுல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் அப்போ முதலுக்கு நமக்கு 0 வந்துச்சு அப்படின்னா பியூர்லி இமேஜினரி அதாவது ஒய் ஆக்சிஸ்ல 0வும் இருக்கு சரிங்களா இந்த பியூர்லி இமேஜினரி லைனுங்கிறது 0வையும் கண்டெயின் பண்ணிருக்கு சரிங்களா ஸோ அதனால ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ 11th ப்ராப்ளமும் டைரக்ட் கொஸ்டின் தான் ரேஷனல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்டர் பிங்கிறது என்ன அப்படின்னா இட் ஹேஸ் பி ஜீரோஸ் அண்ட் பி போல்ஸ் ஓகேங்களா 11th ஒன் வந்து ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர் ஸோ 12th ஒன் த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரிஸ் என்னன்னு கேட்குறாங்க ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஸோ ஃபார்முலா நீங்க வாட் இஸ் ஏஎன் ஏஎன்ங்கிறது 1 + 2/n ஹோல்ஸ் பவர் n அப்போ ஏஎன் பவர் 1/n என்ன வரும் மாடுலஸ் ஆஃப் ஏஎன் பவர் 1/n இஸ் நத்திங் பட் ஏன்னா இது பாசிட்டிவ் வேல்யூ அதனால நான் மாடுலஸ் போடல ஸோ இது வரும் இது எங்க கன்வெர்ஜ் ஆகும் இ பவர் 2க்கு கன்வெர்ஜ் ஆகும் இது எங்க கன்வெர்ஜ் ஆகும் இ பவர் 2க்கு கன்வெர்ஜ் ஆகும் ஸோ அப்போ ஆறுங்கிறது 1 ரெசிப்ரோக்கல் தானே இதோட ரெசிப்ரோக்கல் தான் எனக்கு ஆர்னு வரும் ஸோ அப்போ இ பவர் -2 தான் எனக்கு ஆன்சர் ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன் ஃபார்முலா என்ன லிமிட் 1 லிமிட் சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏஎன் பவர் 1/n இது நம்ம பார்த்தோம் சரிங்களா ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏஎன் பவர் 1/n ஸோ அந்த ஃபார்முலா அப்படி பார்த்தோம்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன் இ பவர் -2 வருது ஸோ ஆப்ஷன் பி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ 13th ஒன் வந்து அதுவுமே நமக்கு டைரக்ட் தான் ஏபிள்ஸ் லிமிட் தியரம் ஓகேங்களா 13th ஒன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க இஃப் f of z is equal to summation 0 to infinity an z power n is a power series converging at z is equal to 1 then f of z ஓகேங்களா then f of z tends to f of 1 as z tends to 1 ஒரு பவர் சீரிஸ் கொடுத்துறாங்க அடுத்து z tends to 1 போடும்போது f of z tends to f of 1 இருக்கு ஓகேங்களா z tends to 1 போடும்போது f of z tends to f of 1 இருக்கு சோ இந்த தியரத்துக்கு பேர் என்ன இதுக்கு பேர் என்ன ஏபிள்ஸ் லிமிட் தியரம் சோ 13th வந்து ஆப்ஷன் E தான் கரெக்டான ஆன்சர் அந்த தியரம் கூட இன்னும் அடிஷனல் ஒரு கண்டிஷன் வரும் அதையும் கூட எழுதிக்கங்க
this limit theorem, if summation is equal to 0 to infinity ஓகேங்களா, இந்த இது வந்து கன்வர்ஜென்டா இருக்கு. then this f of 1 plus z tends to 1 in such a way that எது பவுண்டடா இருக்கும்னா 1 minus z modulus of 1 minus z divided by modulus of 1 minus modulus of z. இது எனக்கு என்னவா இருக்கும்னா remains unbounded இருக்கும். remains unbounded. சில ப்ராப்ளம்ல என்ன பண்ணுவாங்கன்னா இது அப்படியே தலையில கொடுப்பாங்க. modulus of 1 minus modulus z divided by modulus of 1 minus z கொடுத்து remains bounded கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்ப இந்த ஃபார்மட்ல இருந்தா unbounded, இத ரெசிப்ரோக்கல்ல கொடுத்தா இந்த இடத்துல bounded வரும். சரிங்களா, சோ இதுதான் எனக்கான ஏபிள்ஸ் லிமிட் தியரம். So 14th, complex valued function f of z defined on an open set tau is said to be analytic in tau if it has derivative. Okay, analytic na enna atham, derivative at each point. ஓகேங்களா, ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எனக்கு டிஃபரன்ஷியபிள் வந்து எக்ஸிஸ்டா இருக்கும். அனாலிட்டிக்னா என்ன அர்த்தம், ஒரு அனாலிட்டிக்ங்கிறது டிஃபரன்ஷியபிளை விட கொஞ்சம் கூட. ஓகேங்களா, ஒரு செட்ல அனாலிட்டிக்கா இருந்துச்சுன்னா எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் கண்டுபிடிக்க முடியும். இந்த நெய்பர்ஹுட்ல இருக்க எல்லா பாயிண்ட்லயும் என்னோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும், டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். அப்ப இதே மாதிரி தான் இந்த செட்டுக்குள்ள இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும் சேம் பிஹேவியர் இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம், ஈச் பாயிண்ட்ல என்னோட ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். ஸோ 14th ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 15th ஒன் டைரக்ட் ரிசல்ட் தான். இது வந்து என்ன நான் பண்ணேன், லெட் டிங்கிறது சப்செட் ஆஃப் ஆர் ஸ்கொயர். இது டிசி ஆர் ஸ்கொயர் கிடையாது, டிங்கிறது சப்செட் ஆஃப் ஆர் ஸ்கொயர். இஃப் சமேஷன் mnங்கிறது கன்வர்ஜென்ட் சீரிஸ் ஆஃப் ரியல் நம்பர் அண்ட் இஃப் மாடுலஸ் ஆஃப் fn of z less than or equal to mn for all n belongs to n. ஓகேங்களா, அப்படி இருக்கு. and z belongs to d இருக்கு. ஓகேங்களா, z belongs to d இருக்கு. then summation f1 which is converges to f where f of z is the sum of the given series. ஓகேங்களா, இது வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட், இது கிடையாது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட். யூசி எப்ப யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, எப்பனா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது, அதாவது மாடுலஸ் ஆஃப் fn of z வந்து less than or equal to mn. ஓகேங்களா, இந்த தியரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா Weierstrass M டெஸ்ட். ஓகேங்களா, Weierstrass M டெஸ்ட். ஸோ 15th வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து 16th ப்ராப்ளம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ 16th என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ f of zங்கிறது 2z plus 5i. ஓகேங்களா, f of z வந்து 2z plus 5i கொடுத்துருக்காங்க. இன் மாடுலஸ் ஆஃப் z less than or equal to 2ல மாடுலஸ் ஆஃப் f of z ஓட மேக்ஸிமம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு அனாலிட்டிக் நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா, இந்த ரீஜன்ல எடுத்துட்டோம்னா அதோட மாடுலஸோட மேக்ஸிமம் எனக்கு எங்க அட்டைன் ஆகும் அப்படின்னா அதோட பவுண்டரிஸ்ல தான் அட்டைன் ஆகும். ஓகேங்களா, அதோட பவுண்டரிஸ்ல தான் அதோட மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் ஆகும். இது எனக்கு மேக்ஸிமம் மாடுலஸ் தியரம்னு சொல்லி ஒரு தியரம் இருக்கு, அது மூலியமா நமக்கு இது தெரியும். சரிங்களா, இப்போ இதுல பவுண்டரியில இருக்க ஏதோ ஒரு பாயிண்ட் எடுங்க, பவுண்டரியில இருக்க ஏதோ ஒரு பாயிண்ட் எடுங்க, எனக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நான் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து என்ன அர்த்தம், இட்ஸ் a circle with radius 2. ஓகேங்களா, இட்ஸ் a circle with radius 2 தான் the region. நான் என்ன எடுத்துக்கிறேன், இந்த பவுண்டரியில இருக்கக்கூடிய 2ங்கிற வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ f of 2 எனக்கு என்ன வருது, f of 2 ஓட மாடுலஸ் வேல்யூ என்ன வருது, மாடுலஸ் ஆஃப் 4 plus 5i. ஸோ என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் 16 plus 25 which is equal to root of 41. அப்ப இதுதான் மேக்ஸிமம் ஆனா கிடையாது, பட் மேக்ஸிமம் வேல்யூ கண்டிப்பா இதை விட பெருசா இருக்கலாம் அல்ல இதுக்கு ஈக்குவலா இருக்கலாம். சரிங்களா, அப்ப எனக்கு என்ன தெரியும், ஸோ மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் f of z which is greater than or equal to root 41. ஓகேங்களா, root 41 விட பெருசா இருக்கலாம் அல்லது ஈக்குவலா இருக்கலாம், இதுதான் பாசிபிலிட்டி. ஸோ அப்ப இதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ்ல நெக்லெக்ட் பண்ண முடியுது. ஸோ பாருங்களேன், ரூட் 41 வேல்யூ எனக்கு எப்பயுமே என்னவா இருக்கும், ரூட் 41 which is strictly greater than 4. obviously strictly greater than 4 தான், ஏன்னா ரூட் 16 தான் எனக்கு 16 வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வராது. ஓகேங்களா, ரூட் 41 which is strictly greater than root 16, அதனால ஆப்ஷன் ஏ வராது. சிமிலர்லி ரூட் 41 which is strictly greater than root 25, அதனால ஆப்ஷன் பி வராது. இதோட இது வந்து நமக்கு ரியல் நம்பர்ல தான் வரும், ஏன்னா மாடுலஸ் பத்தி தான் நம்ம பேசுவோம். மேக்ஸிமம் மாடுலஸ் ரியல் நம்பர் தான் வரும், ஐ வராது. ஸோ அதை நம்ம ஈஸியாக விட்டுறலாம். அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுல இந்த 3 ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால நம்ம இந்த 4வது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, சில ப்ராப்ளம் நம்ம இந்த அப்ரோச்ல தான் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து 17th ஒன்,
17th one வந்து இது டைரக்ட் கொஸ்டின். எனி நான் கான்ஸ்டன்ட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் ஹேஸ் இட்ஸ், அதாவது அதோட மேக்ஸிமம் மினிமம் எங்க இருக்குன்னா ஆப்வியஸ்லி அந்த ரீஜனோட பவுண்டரிஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு உள்ள இருக்காது. ஓகேங்களா, ஸோ அப்போ நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம் இன் இட்ஸ் ரீஜியன். ஓகேங்களா, ரீஜியனுக்குள்ள ஒரு நான் கான்ஸ்டன்ட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் மினிமம் ரெண்டுமே வராது. அப்போ எங்க வரும்னு பார்த்தோம்னா பவுண்டரிஸ்ல தான் எனக்கு வரும். அப்போ 17th ஒனுக்கு வந்து ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 18th பார்த்தோம் அப்படின்னா an analytic function comes arbitrary close to any complex value in every neighborhood of, இதுவுமே டைரக்ட் தியரம். ஓகேங்களா, இதுவே டைரக்ட் தியரம். எங்கன்னா எசென்சியல் சிங்குலாரிட்டியை சுற்றி நீங்க எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும், எசென்சியல் சிங்குலாரிட்டியை சுற்றி நீங்க எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும், ஓகேங்களா, ஸோ என்னோட ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னா ஆர்பிட்ரரி க்ளோஸ் டு எவ்ரி பாயிண்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த லைக் எப்படின்னா நீங்க இது ஜெனரல் ரிசல்ட் நீங்க எப்படி படிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஒரு Z0 கொடுக்குறீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா, என்னால இது எசென்சியல் சிங்குலாரிட்டினா இங்க ஒரு சீக்வன்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும் such that இதோட இமேஜ் வந்து இந்த Z0 கன்வெர்ஜ் ஆகும். அப்ப என்ன அர்த்தம்? ஸோ என்னோட ஃபங்க்ஷன் ஆர்பிட்ரரி க்ளோஸ் டு எனி காம்ப்ளெக்ஸ் வேல்யூ, எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ கொடுத்தாலும் என்னோட ஃபங்க்ஷன் அதுக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கும். ஸோ அது எப்பனா எசென்சியல் சிங்குலாரிட்டியா இருக்கும்போது. ஸோ 18th வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 19th one. If f of z is analytic in an open disk interval and for every closed curve gamma intel, then Cauchy's theorem. ஓகேங்களா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஓப்பன் டிஸ்க்ல வந்து எனக்கு அனாலிட்டிக்கா இருக்கு அண்ட் ஒரு க்ளோஸ்டு கர்வ் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ அதோட இன்டெகிரல் வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி 0வா இருக்கும். Cauchy's theorem. ஸோ 19வது வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 20th one வந்து நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ணி தான் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா, கொடுத்திருக்கிறது வந்து e பவர் z plus z sin hz divided by z minus i the whole square dz. ஓகேங்களா, ஸோ வேர் கர்வ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z is equal to 4. அப்போ கர்வ்ங்கிறது என்ன? 0 சென்டரா வச்சு நீங்க ஒரு சர்க்கிள் வரைகிறீங்க. சரிங்களா, 0 சென்டரா வச்சு நீங்க ஒரு சர்க்கிள் வரைகிறீங்க. 4 ரேடியஸ் இருக்கக்கூடிய சர்க்கிள். இப்போ என்னன்னா இந்த சர்க்கிள்குள்ள தானே இந்த பையைங்கிறது இருக்கும். இந்த சர்க்கிள்குள்ள தான் இந்த பையைங்கிறது இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா என்னோட சிங்குலாரிட்டி என்னோட டொமைன்குள்ள இருக்கு. ரீஜன் ஆஃப் டொமைன்குள்ள என்னோட சிங்குலர் பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா இன்டெகிரல் ஃபார்முலா தான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா, ஸோ எனக்கு என்ன தெரியும்? ஃபார்முலா படி 1/2πi integral இந்த f of z divided by, so for example f of z divided by z minus z naught the whole square dz. அப்படி இங்க ஸ்கொயர் வந்துருக்குன்னா இங்க எனக்கு என்ன வரும்? இந்த இடத்துல n plus 1 வந்துச்சுன்னா இந்த இடத்துல n factorial into nth derivative at z0. இதான் எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல n-க்கு பதிலா என்ன இருக்கு? 1 இருக்கு. ஓகேங்களா, n-க்கு பதிலா என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப அதனால தான் 2 வரும். 1 plus 1 2 வருது. அப்ப இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. 1 divided by 2πi integral e power z plus z into sin hz divided by z minus pi I the whole square dz is equal to மேல இருக்கிறது தான் f of z. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணணும்? ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். n-க்கு பதிலா 1 போடுறப்ப ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? e power z plus sin hz plus z into cos hz and z க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? z க்கு பதிலா pi I, அதான் z நார்மல் சொல்றோம். ஓகேங்களா, pi I என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன வரும்? சப்ஸ்டிட் பண்ணா e power pi I sin pi போடும்போது எனக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். sin pi சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ அடுத்து காஸ்ல போடும்போது எனக்கு பிளஸ் pi I into cos of h pi I வரும். ஹச்னா என்ன அர்த்தம்? ஹச்னா ஐ ஆஃப் இசட் அப்படின்னு போடுறது. காஸ் ஹச் இசட் அப்படின்னா நத்திங் பட் காஸ் ஆஃப் ஐ ஆஃப் இசட். இப்போ ஹச்ங்கிறது பதிலாக ஐங்கிறத நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? e பவர் பை ஐ பிளஸ் பை ஐ காஸ் ஆஃப் ஐ இன்ட் ஐ மைனஸ் ஐ இன்ட் ஐ மைனஸ் ஐ ஸ்கொயர், சாரி ஐ இன்ட் ஐங்கிறது ஐ ஸ்கொயர்னு வரும். அதுக்கு பதிலாக நான் -1 அப்படின்னு எடுத்துக்கலாம். and cos of minus pi வரும். cos of minus pi, cosங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ பை வந்தாலும் மைனஸ் பை வந்தாலும் எனக்கு ஒரே வேல்யூ தான் வரும். cos pi எனக்கு என்ன வரும்னா -1 வரும். ஸோ அப்போ e பவர்
pi I minus pi I அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாட் இஸ் e power pi I? e power pi I is nothing but cos pi I plus I into sin pi I cos pi I plus I into sin pi I minus pi I வருது. இதுல sin pi I என்ன வரும் எனக்கு? sin pi 0. ஓகேங்களா? sin pi 0 ஆயிரும். ஸோ sin pi I யோட வேல்யூ எனக்கு 0. சாரி, sin pi I கிடையாது, sin pi தான். cos pi plus I into sin pi. Sorry. So cos pi plus I into sin pi. Sin pi யோட வேல்யூ எனக்கு 0 ன்னு வந்துரும். cos pi யோட வேல்யூ வந்து -1 அப்படின்னு வந்துரும். So finally what I get? So integral e power z plus z into sin hz divided by z minus pi I the whole square dz 1 by 2 pi I is equal to cos pi வந்து -1 minus pi I வருது. ஸோ இது வந்து ப்ராப்ளம்ல கொடுக்கல. இந்த 1 by 2 pi வந்து ப்ராப்ளம்ல கொடுக்கல. அப்போ அதை அந்த சைடு எடுத்துட்டு போயிருங்க. ஸோ இன்டெக்ரல் மட்டும் பார்த்தோம்னா வாட் ஐ கெட் 2 pi I மைனஸ் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன் இன்ட்டு 1 பிளஸ் pi I 2 pi minus 2 pi I இன்ட்டு 1 பிளஸ் pi I அப்படின்னு வரும். ஸோ இது எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இது எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 20க்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 21 கம்ப்யூட் லிமிட் z டென்ஸ் டு 1 பிளஸ் ரூட் 3i. ஓகேங்களா? லிமிட் நம்ம செக் பண்ண சொல்றாங்க. ஸோ லிமிட் z டென்ஸ் டு 1 பிளஸ் ரூட் 3i z ஸ்கொயர். இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு தெரியும்னா 0 by 0 ஃபார்மட்ல இருக்கும். ஓகேங்களா? இது 0 by 0 ஃபார்மட்ல இருக்கும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி நீங்க என்ன பண்ணணும்? பை லோபித்தால் ரூல் யூஸ் பண்ணுவீங்க. லோபித்தால் ரூல்னா என்ன பண்ணுவீங்க? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க வித் ரெஸ்பெக்ட் டு z. அப்போ 2z minus 2 divided by 1 அப்படின்னு வரும். இப்போ லிமிட் எடுக்கணும். பட் z tends to 1 plus root 3i. ஸோ எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 times of 1 plus root 3i minus 2 divided by 1. So which is nothing but 2 and 2 cancel ஆயிட்டு 2 root 3i மட்டும் வரும். ஸோ 2 root 3 ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். 21க்கு வந்து ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். 22 பார்த்தீங்க அப்படின்னா let f of z is equal to summation n is equal to 0 to infinity an z power n வருது. ஓகேங்களா? an z power n where anங்கிறது f power nth டெரிவேட்டிவ் அட் சென்டர் பாருங்க. இது பவர் சீரிஸ்ல நம்ம பார்த்ததுதான். ஓகேங்களா? சென்டர் பாருங்க 0வா இருக்கு. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கணும். சென்டர் 0. அப்ப சென்டர் 0னா அங்க நம்ம என்ன சீரிஸ்னு சொல்லுவோம்? இட்ஸ் a மெக்லரின் சீரிஸ். ஓகேங்களா? சென்டர் 0னா which is a மெக்லரின் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 22க்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் 23. ஸோ 23 கொஞ்சம் நம்ம ரிசல்ட் யூஸ் பண்ணோம். ஸோ 23ல இந்த 1 by z ஸ்கொயர் இதை நம்ம பார்த்தோம்னே சொல்லிடலாம். ஒரு பாயிண்ட்டை தவிர இது எல்லா இடத்துலையும் கண்டினியூஸ் தான். எந்த பாயிண்ட் அது? 0. அப்போ z equal to 0 தான் எனக்கான ட்ரபிள் பாயிண்ட். ஸோ அதை மட்டும் நீங்க அந்த பாயிண்ட் வந்து என்னோட செட்டுக்குள்ள வரக்கூடாது. ஆப்ஷன் ஏ பாருங்களேன், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இந்த ரீஜியன் மாடுலஸ் ஆஃப் z less than or equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி கிடையாது. ஏன்னா இந்த ரீஜியனுக்குள்ள 0 வருது. ஸோ அதனால கண்டிப்பா இது வந்து எனக்கு யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருக்க முடியாது இந்த ரீஜன்ல. பிகாஸ் கண்டினியூஸாவே இருக்க முடியாது அட் பாயிண்ட் 0ல. சார் ரைட். செகண்ட் ரிசல்ட் பாருங்களேன். செகண்ட் ரிசல்ட் வந்து இட்ஸ் an anchor ring மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து anchor ring தான். இந்த இடத்துல சார் anchor ring கிடையாது, இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு பஞ்சர் டிஸ்க் மாதிரி இந்த ஏரியா மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, இது வந்து காம்பாக்டா இல்லையா? பிகாஸ் இட் இஸ் க்ளோஸ்டு. பவுண்டரிஸ் எல்லாமே உள்ள இருக்கு அண்ட் இது பவுண்டடாகவும் இருக்கு. ஸோ இது க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடுங்கிறதுனால இது வந்து எனக்கு என்னவா இருக்கும்? காம்பாக்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ என்னோட ஃபங்க்ஷன் f of zங்கிறது இதுல கண்டினியூஸா தான் இருக்கு. 1 by இது ஏன்னா இதுல 0 இல்லையில. அப்போ மற்ற எல்லா இடத்துலயும் என்னோட ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் போது இங்கேயுமே கண்டினியூஸா தான் இருக்கும். ஒரு காம்பாக்ட் செட்ல ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? நம்ம படிச்சிருக்கோம், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருக்கும். சரிங்களா? அப்ப அதனால இதை நான் சூஸ் பண்ணிக்க முடியும். ஆப்ஷன் பி கரெக்ட் தான். பட் ஆப்ஷன் சியுமே கரெக்ட் தான். ஏன்னா இப்போ ஒரு பெரிய செட் எடுத்துக்கிறேன், ஏங்கிற செட் பெரிய செட் எடுத்துக்கிறேன். இந்த ஏல என்னோட ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னா ஏவோட சப்செட் பி எடுத்தாலும் பிலையும் கண்டிப்பா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா தான் இருக்கும். சப்செட்ல நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ், ஓவரால் செட்ல யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஒரு ஃபங்க்ஷன் ஒரே, அதாவது வெவ்வேறு ஃபங்க்ஷன் பிஹேவ் பண்ணும். இது சேம் ஃபங்க்ஷன் தானே. ஒரே ஃபங்க்ஷன் சப்செட்ல நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ், பெரிய செட்ல யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா பிஹேவ் பண்ண முடியாது. சரிங்களா? சோ ஏல பெரிய செட்ல யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருந்தா ஸ்மாலர் செட்லயும் கண்டிப்பா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா தான் இருக்கணும். அப்ப ஆப்ஷன் சியுமே கரெக்ட் தான். சரிங்களா? பட் இது ரெண்டுல எது ரொம்ப அக்யூரேட்டான ஆன்சர்னா நம்ம பிஏ எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல வந்து பவுண்டரிஸ் சேர்த்திருக்காங்கல்ல. சோ அதனால பிஏ எடுத்துக்கலாம். பட் சியுமே இங்க கரெக்டான ஆன்சர் தான். அதை தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் ஹால்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நீங்க ஆப்ஷன் பி தான் குறிக்கிறது உங்களுக்கு பெட்டர். ஏன்னா அது மோர் அக்யூரேட்டா இருக்குல்ல. சோ அதனால ஆப்ஷன் பிஏ நீங்க எடுத்துக்கங்க. அடுத்து 24 டைரக்ட் கொஸ்டின் தான்.
if gammaங்கிறது ஸ்மூத் கர்வ் வித் parameterization z of t அப்படின்னு நம்ம கொடுக்கிறோம். then argument of z dash of t, ஓகேங்களா. argument of z dash of tங்கிறது nothing but tangent, ஓகேங்களா. டெரிவேட்டிவ்னா tangent. இப்போ அந்த tangent வந்து ஓகே argument represent the direction of the tangent, ஓகேங்களா. டெரிவேட்டிவ்ங்கிறது tangent குறிக்கும், argument of z dashங்கிறது அந்த tangentோட டைரக்ஷனை குறிக்கும், ஓகேங்களா. அட் எந்த பாயிண்ட்ல குறிக்கும்னு கேக்குறாங்க. அட் எந்த பாயிண்ட்ல குறிக்கும்? எல்லா பாயிண்ட்லயும் தான் குறிக்கும், ஓகேங்களா. எல்லா பாயிண்ட்லயும் குறிக்கும். அப்ப டி நாட்ங்கிறது ஏல ஆரம்பிச்சு பி வரைக்கும் எதுவா வேணா இருக்கலாம். டி நாட்ங்கிறது ஏல ஆரம்பிச்சு பி வரைக்கும் எதுவா வேணா இருக்கலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், சரிங்களா. ஸோ அடுத்து 25 வந்து கொஞ்சம் ஈஸி தான். f of z என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. f of zங்கிறது z பவர் n டிவைட் பை n ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. f of zங்கிறது z பவர் n டிவைட் பை n ஸ்கொயர்னா then what is f dash of z அப்படின்னு கேட்கறாங்க. ஒன்றும் இல்லை, இது அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்களேன். டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கங்க. 1ல இருந்தா நீங்க z டிவைட் பை 1 ஸ்கொயர், அடுத்து z ஸ்கொயர் டிவைட் பை 2 ஸ்கொயர் அண்ட் சோ ஆன். இப்படி தான் இருக்கு. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? f dash of z டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அடுத்து பிளஸ் 2z 2 கேன்சல் ஆயிட்டு z பை 2 வரும். அடுத்து 3z ஸ்கொயர் 3 கேன்சல் ஆயிட்டு z ஸ்கொயர் பை 3, அடுத்து z பவர் 4 டிவைட் பை 4 அண்ட் சோ ஆன். இந்த மாதிரி தான் வரும். ஸோ எங்க எது இருக்குன்னு பாருங்களேன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஜஸ்ட் அதை எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்க, சரிங்களா. அவ்வளோதான். ஸோ அடுத்து 26 பாத்தீங்க அப்படின்னா எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் சி. சிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட்ஸ் a சர்க்கிள், ஓகேங்களா. ஸோ இப்போ இது என்னோட ரீஜன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ரீஜன் என்னன்னா 2yங்கிறத சென்டரா வச்சு 4 ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள் வரைகிறேன். 2yங்கிறத சென்டரா வச்சு 4 ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள் நம்ம கொடுக்கணும். ஸோ இதோட சிங்குலர் பாயிண்ட் என்னங்கிறதையும் அடுத்து தெரிஞ்சுக்கணும். இப்போ z ஸ்கொயர் பிளஸ் 9 இதோட ஜீரோஸ் எல்லாம் என்ன அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்கலாம்? z பிளஸ் 3i இன்ட்டு z மைனஸ் 3i அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அப்போ இதோட சிங்குலர் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன? z ஈக்குவல் டு 3i மைனஸ் 3i. இப்போ இதுல எது என்னோட டொமைன்ல இருக்கு, ஓகேங்களா. இது வந்து 2a சென்டர், 4 ரேடியஸ்ல ஒரு சர்க்குலர் வரையறேன். 2a இருந்து 4 ரேடியஸ்னா இங்க வந்து 2a தான் வரும், மைனஸ் 2a வரலாம், ஓகேங்களா. பட் 3a வந்து வெளியே வந்துடும், மைனஸ் 3a வந்து எங்க வந்துடும்? வெளியே வந்துடும். ஸோ அப்போ 3i மட்டும் தான் என்னோட டொமைன்ல இருக்கு. அப்ப z இஸ் ஈக்குவல் டு 3iங்கிறதா பிலாங்ஸ் டு மை கர்வ், அந்த ரீஜன்ல, ஓகேங்களா. சிங்கிற ரீஜன்ல இந்த ஒரு சிங்குலர் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. அப்ப இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டாலே போதும், சரிங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா பை ரெசிடியூ ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ரெசிடியூ ஆஃப் f of z அட் எந்த பாயிண்ட்னா 3π பார்க்கணும், ஓகேங்களா. 3π பார்க்கணும். சரி, ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் நான் மாற்றி எழுதிக்கிறேன். இன்டெகிரல் ஓவர் சி z டிவைட் பை இது எப்படி எழுதலாம்? z பிளஸ் 3i டிவைட் பை z மைனஸ் 3i dz வச்சுக்கலாம். ஸோ எப்பயும் போல ஃபார்முலா இந்த இடத்துல 1/2πi வரும், 1/2πi வரும். ஸோ இட்ஸ் இஸ் நத்திங் பட் ரெசிடியூ தானே கேட்குறாங்க. இப்போ கீழே இருக்கிறது சிம்பிள் போல் தான், கீழே இருக்கிறது என்ன? சிம்பிள் போல் தான். அப்போ ரெசிடியூங்கிறது மேலே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ல டைரக்டா நான் 3i சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே எனக்கு கிடைச்சிடும், ஓகேங்களா. மேலே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ல டைரக்டா நான் 3i சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே எனக்கு கிடைச்சிடும். ஸோ என்ன வரும்? எனக்கு 3i டிவைட் பை 6i, 3i டிவைட் பை 6i வரும், இட்ஸ் இஸ் நத்திங் பட் 1/2 அப்படின்னு வரும். ஸோ இந்த 2πi இங்க தனியா இருக்கு. அப்போ அது அந்த சைட் பெருக்கும் போது இன்டெகிரல் ஓவர் சி is equal to 2πi divided by 2 which is nothing but pi i அப்படின்னு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா pi iங்கிறது தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ 26க்கு வந்து ஆன்சர் வந்து pi i. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், சரிங்களா. pi iங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ 27 பார்க்கல, ரெசிடியூ ஆஃப் f of z கேட்குறாங்க, ஓகேங்களா. ரெசிடியூ ஆஃப் f of z ப்ரொஃபஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 1/2πi
z minus 1 the whole square into z minus 3 இதான் கொடுக்குறாங்க. இப்போ இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? z minus 3ங்கிறது சிம்பிள் போல். ஓகேங்களா? இது சிம்பிள் போல், இது டபுள் போல். ஸோ நம்ம ஜஸ்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? ஃபார்முலா என்ன? 1 by at z நாட்ல ரெசிடியூ ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணா 1 by m minus 1 factorial into m minus 1 க்கு டெரிவேட்டிவ் of z minus z naught whole power m into f of z. இதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ z minus 3ங்கிறது சிம்பிள் போல். அப்போ இதை நான் அப்படியே எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? at z is equal to 3. at z is equal to 3ல நான் என்ன பண்ணணும்? ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? z minus 3 ஆல பெருக்கணும். ஸோ z minus 3 dot f of z என்ன வரும்? 1 by z minus 1 the whole square மட்டும். அடுத்து என்ன பண்ணணும்? இது இங்க m க்கு பதிலா 1 இருக்கு. அப்ப m minus 1 னா 0. 0 ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். and இந்த இடத்துல z is equal to z. ஃபைனல்ல z நாட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி 0 ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். and 0 ஃபேக்டோரியல் ஆல டிவைட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவோம்? வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. 0 ஃபேக்டோரியல்ல 1 வரும். 0th டெரிவேட்டிவ் அதே ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ at z is equal to 3 தான் நான் பார்க்கணும். ஸோ z க்கு பதிலா 3 போட்டீங்கன்னா என்ன வரும்? 1 by 3 minus 1 2 வரும். ஸோ அப்போ 1 by 2 square 4 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து எனக்கு 1 by 4. இப்போ அடுத்து at z is equal to minus 1. z is equal to minus 1. சாரி 1. at z is equal to 1ல பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி ஃபார்முலால m க்கு பதிலா என்ன இருக்குங்க? 2 இருக்கு. ஸோ அப்போ என்ன வரும்? 1 by 1 factorial d by dz z minus z naught. z நாட்ங்கிறது 1 தானே. z minus 1 the whole square into f of z என்ன வரும்? ப்ராடக்ட் பண்ணும்போது 1 by 1 factorial d by dz of ப்ராடக்ட் பண்ணும்போது 1 by z minus 3 டிஃபரன்ஷியேட் பண்ணும். 1 by z minus 3 டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? minus of whole power minus 2 minus of இதான் வரும். so which is nothing but minus 1 by z minus 3 the whole square at z is equal to 1 substitute. at z is equal to 1 substitute பண்ணும். substitute பண்ணும்போது what I get? minus 1 by 4 வரும். அப்போ 1 by 4 கமா minus 1 by 4 அதான் எனக்கான கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ அப்போ எங்க இருக்கு? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 27th ப்ராப்ளம்க்கு ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். 28th பாருங்க. சைக்கிள் காமா இன் an open set tau is said to be homologous to 0 with respect to tau. ஓகேங்களா? homology to 0 அப்படின்னா இதுவுமே டைரக்ட் கொஸ்டின் தான். இப்போ அந்த காமா அந்த கர்வ் இருக்கு பாத்தீங்களா? இந்த கர்வுக்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்லையும் எனக்கு என்னவா இருக்கும்னா வைண்டிங் நம்பர் 0வா இருக்கும். அந்த கர்வும் கிடையாது. இது நீங்க எடுக்கக்கூடிய ஓப்பன் செட் பாத்தீங்களா? அந்த ஓப்பன் செட்டுக்குள்ள தானே இது ஓப்பன் செட்னு வச்சீங்கன்னா இந்த ஓப்பன் செட்டுக்குள்ள தான் ஒரு க்ளோஸ்டு கர்வ். சரிங்களா? இந்த கர்வுக்கு இது காமா இது டவ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த டவ்வுக்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்லையும் டவ்வோட காம்ப்ளிமெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்லையும் இந்த காமாவோட வைண்டிங் நம்பர் என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். ஓகேங்களா? இதுவுமே டைரக்ட் கொஸ்டின் தான். அப்ப 28 வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வைண்டிங் நம்பர் 0வா இருக்கும் டவ்வோட காம்ப்ளிமெண்ட்ல. ஸோ அப்படி இருந்தாதான் அது ஹோமோலஜி டு 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது நம்ம இன்டெகிரல்ல இதை யூஸ் பண்ணுவோம் காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன்ல. ஸோ அடுத்து 29 வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். லெட் எஃப்ங்கிறது அனாலிட்டிக் எவ்ரிவேர் within and on a closed contour. within and on a closed contour tau இருந்துச்சு. if z naught is any point interior to c then Quasi integral formula என்ன வரும்? 1 by 2 pi a integral c f of z divided by z minus z naught dz. சரிங்களா? z minus z naught dz is equal to f of z naught அப்படின்னு வரும். ஓகேங்களா? so is equal to f of z naught அப்படின்னு வரும். so அப்ப 29 வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 29 வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 30th வந்து again it's a direct question. the cross ratio வந்து எனக்கு எப்ப ரியலா இருக்கும்? if and only if இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே லைஸ் ஆன சர்க்கிள் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன். ஒன்னு சர்க்கிள்ல இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கணும். அப்பதான் எனக்கு இந்த கிராஸ் ரேஷியோ என்னவா வரும்? 0 ரியல் நம்பர் ஆகும். கிராஸ் ரேஷியோ என்னவா வரும்னா ரியல் நம்பர் ஆகும். ஓகேங்களா? ஸோ 30th முடிஞ்சு. 30th வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 31 ஆக்சுவலா வந்து இது ரியல்ல கொடுத்துருக்கணும், ரியல்ல மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த செட்ல சேர்த்திருக்கேன். ஸோ இதோட பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன், அதாவது குறிப்பா சொல்லணும்னா மெக்லரின் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து கேட்கறாங்க. e power x and cos x ஓட மெக்லரின் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் கேட்கறாங்க. ஸோ நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் f of 0, அடுத்து f dash of 0, அடுத்து f double dash of 0, இது எல்லாமே ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? f of 0 ஃபைண்ட் பண்ணுவோம். f of 0 என்ன வரும் எனக்கு? e power 0 1 into cos. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் வந்து எனக்கு 1ஆ தான் இருக்கு. ஓகே, எல்லாத்துலயுமே சேம் தான். வாட் இஸ் f dash? f dash of xங்கிறது e power x cos x minus e power x sin x. Then what is f dash of 0?
f dash of 0 is again 1 வரும் ஓகேங்களா ஸோ அப்போ எனக்கு f dash of என்னோட சீரிஸ் நம்ம எப்படி எழுதுவோம் f of 0 plus f dash of 0 by 1 factorial into x plus f double dash of 0 divided by 2 factorial into x squared and so on. இதுதான் நமக்கான சீரிஸ் ஸோ அப்போ f dash of 0 வந்து 1 வருது அப்படின்னா செகண்ட் டேர்ம்ல வந்து எனக்கு 1 தான் வரும் அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் பியும் டியும் வராது எனக்கு மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா எனக்கு ப்ளஸ் தானே வந்துச்சு அப்போ 1 plus x இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் எனக்கு கரெக்டான ஆன்சர் ஓகே அடுத்து f double dash என்ன வரும் f double dash of xங்கிறது e power x cos x minus e power x sin x அடுத்து minus e power x sin x 3 packet minus e power x cos x வரும் ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும் எனக்கு 2 times of e power x sin x வரும் மைனஸ் ஸோ அப்போ f double dash of 0 போடும்போது எனக்கு 0 கிடைக்கும் அதுவுமே ரெண்டு இதுலையுமே ட்ரூ தான் ஏன்னா x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டு இதுலையுமே 0 தான் சரி அடுத்து f triple dash f triple dash ஃபைண்ட் பண்ணுங்க என்ன வரும் எனக்கு மைனஸ் 2 e power x sin x அடுத்து மைனஸ் 2 e power x cos x அப்படின்னு வரும் இப்போ f triple dash of 0 போடும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேர்ம் 0 வரும் இந்த இடத்துல -2 வரும் அப்போ -2 இந்த சீரிஸ்ல எழுதும்போது என்ன ஆகும் f triple dash 0 divided by 3 factorial into x cube so அப்போ -2 divided by 3 factorial into x cube which is nothing but -1/3 x cube வரும் அது இந்த ஆப்ஷனுக்கு தான் கரெக்டா வருது இது வரல ஸோ அப்போ 31 பொறுத்தளவுக்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் அண்ட் மேக்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ